கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். குறிப்பாக இந்த 2025 ஆண்டு முழுவதும் நாம் இந்த நிமிட நற்செய்தியை தியானித்திருக்கிறோம். எந்த அளவுக்கு நீங்கள் கேட்கிறீர்கள், பார்க்கிறீர்கள் என்பது கடவுளுக்கு வெளிச்சம். ஆனால் கடவுள் எனக்கு உணர்த்தியதே நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது ஒருவர் பார்த்தாலும் சரி, 2 பேர் பார்த்தாலும் சரி, 2 லட்சம் பார்த்தாலும் சரி, கணக்கு எண்ணிக்கை எனக்கு முக்கியமல்ல. கடவுளுடைய எண்ணங்கள் எனக்கு முக்கியம். என் பணியை கடவுளுக்கு எனக்கு சொன்ன பணியை நான் செய்து விடுவேன், அவ்வளோதான். அதை பயன்படுத்திக் கொள்வது, பிரயோஜனப்படுத்திக் கொள்வது உங்கள் கையிலே இருக்கிறது. நீங்கள் கேட்பதை மற்றவர்களுக்கு சொல்லணும், மற்றவங்கள்டே சொல்லி பார்க்க சொல்லணும், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். வியாபாரத்துக்காக அல்ல, கடவுளுடைய திருவுளம் இந்த பூமியில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு வழியில் கடவுளுடைய வார்த்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். எல்லோரும் கடவுளின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதான் இந்த கடைசியில் இந்த வருஷத்துடைய கடைசி நாள் டிசம்பர் மாதம் 31 பார்க்குறோம். இன்றைக்கி கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன பார்த்தீங்களா? கடவுளின் பிள்ளைகளாகவும் உரிமையை கொடுத்தார். நீ உரிமையோடு எடுத்துக்கின்றார். நான் கடவுளுடைய பிள்ளை, நான் உலகத்துடைய ஜனம் அல்ல, நான் பேய்க்கு சொந்தமானவன் அல்ல, நான் இருளுக்கு சொந்தமானவன் அல்ல, நான் அந்த காலத்துக்கு சொந்தமானவன் அல்ல, நான் உலகத்தை நேசிப்பவன் அல்ல, நான் கடவுளின் பிள்ளை. ஐ எம் a child of God. நான் கடவுளுடைய பிள்ளை. அந்த உரிமையோடு நாம் வாழ வேண்டும் பிரியமானவர்களே. அதுக்கு 2 விஷயங்கள் நமக்கு வழிவகுக்கிறது. ஒன்று, யோவான் நற்செய்தி 1:12 வாசிக்கிறோம். அவரை நம்பி, எவரை நம்பி? கடவுளால் அனுப்பப்பட்ட மனிதகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்ட, எவரை ஏற்றுக்கொண்ட? அவர் கொடுக்கிற போதனைகளை, கட்டளைகளை, படிப்புகளை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் கடவுளின் பிள்ளைகளாக உரிமையை கொடுத்தார். பார்த்தீங்களா? சும்மா ஜெபிக்கிறதுனால கடவுளின் பிள்ளைகளாக மாறிட முடியாது. வெறும் ஆராதிக்கிறதுனால கடவுளின் பிள்ளைகளாக மாறிவிட முடியாது. சும்மா அல்லேலூயான்னு வெறும் கோஷம் போகிறதுனால கடவுளின் பிள்ளையாக மாற முடியாது. உள்ளாத நிலையிலே யாரை நம்பி? உலகத்தை நம்பாதபடி கடவுளை நம்பி, கடவுள் அனுப்பிய மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட, அவருடைய போதனைகளை, அவருடைய படிப்பினைகளை, வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் கடவுளின் பிள்ளைகளாக உரிமையை கொடுத்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். ரோமர் 8:13-14 வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியின் வழியாக கடவுளை நாம் அப்பா தந்தா என்று அழைக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாமெல்லாம் தேவனின் பிள்ளைகள் என்று சான்று பகிறார். ஆக கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய ஆவியானவர் பிள்ளைகளாக கடவுள் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை, அவர் கீழ்ப்படுகிற படிப்பினைகள் பிரியமானவரை உங்களை என்னையும் கடவுளின் பிள்ளைகளாய் மாற்றுகிறது. கடவுளின் பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.